பாண்டியா, உன் தங்கச்சி வீராவுக்கு இன்னைக்கு கல்யாணம்டா. நீ கூட இருந்தா அவளுக்கு எப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருப்பியோ அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்க. நீ தான் கூட இருந்து இவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். மா அழாதம்மா. மா வீரா, விளக்கேத்தி உங்க அண்ணனை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எனக்கு இந்த கல்யாணம் படிக்க விருப்பமே இல்லைண்ணா. ஆனா அம்மா அக்கா எல்லாரும் சேர்ந்து சொல்றதால ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த மாறன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லி பிரச்சனை பண்றானா. என் கழுத்துல அவன் தான் தாலியை கட்டுவேன், தாலியெல்லாம் வாங்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். இதை என்னால யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியல. நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டான். என்ன வேண்டிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவனால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வீரா, ஆ, இவ்ளோ நேரமா வேண்டிட்டு இருப்ப, சீக்கிரம் வா. டைம் வேற இல்ல. டேய், வேண்டி அவசரப்படுற. அவ பொறுமையா அவ மனசுல இருக்கிறத வேண்டிட்டு வரட்டுமே. அவ என்ன நினைப்பான்னு எனக்கு தானே தெரியும். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ நல்லா இருப்ப வீரா. உன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதை உங்க அண்ணன் உன் கூட இருந்து முடிச்சு வைப்பான். நீ நல்லா இருப்ப. சரி, வா சாப்பிடலாம். கண்மணி, ஆ. வா. இருமா, நான் அண்ணன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சரி, போ. அண்ணே, வீரா உன்கிட்ட என்ன வேண்டியிருப்பான்னு எனக்கு தெரியும். அவன் நினைச்சது மட்டும் நடந்துடக்கூடாதுன்னா. உன்னை கொன்ன அந்த பாவி மாறே வீராவை லவ் பண்றானா, அவங்க சேரக்கூடாதுன்னா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இந்த கல்யாணம் நாங்க நினைச்ச மாதிரி நடக்கணும். ஹலோ, மெஹந்தி ஃபங்க்ஷன்ல மிலிட்டரியில இருந்து வந்த ஒருத்தன் நம்ம பிளானை கெடுத்துட்டா மேடம். உன்னால முடியலன்னு சொல்லு. உன்னை போய் நம்பின பாரு. ச்சே, இப்போ எல்லாரும் கல்யாணம் பண்ணது வந்தானே ஆகணும். அங்க வச்சு நான் எல்லாரையும் காலி பண்ணிடுறேன் மேடம். பில்டப் பண்ணாம வேலையை முடி. வீரா, என்னாச்சு? ஆச்சு ஏமா, இனி நான் ஆட்டோ ஓட்ட முடியாதுல்ல? இந்த கல்யாணம் வரைக்கும் போய் சொல்லாத. இனி என்ன ஆட்டோ ஓட்ட விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. அப்படியே இதெல்லாம் நல்ல வாழ்க்கைங்கிறது என்னமா? நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது தானே. மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம வாழ்றது நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை இல்லலமா. நீ நினைச்சிட்டு இருக்கியா நான்
பணத்துக்காக தான் நம்ம ஆட்டோ ஓட்டுனேன்னு இதுல போனா அண்ணன் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். நான் என் அண்ணன் கூட பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா? இப்ப நான் உண்மையிலே அண்ணனை பிரிய போறேன்லம்மா. ஏதாவது கஷ்டம்னா ஆட்டோ எடுத்துட்டு போனா அண்ணன் என் பக்கத்துல உட்காந்துட்டு வீரா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் கூடவே இருக்கேன், எதுனாலும் நீ சமாளிச்சுப்பேன்னு சொல்லும்ல. அப்படிதாம்மா இருக்கும். கை நிறைய சம்பாதிச்சுட்டு வருவேன். ஒரு நாள் கூட இது எனக்கு கஷ்டப்படுத்தினதே இல்லம்மா. ஆனா நான் இப்போ மொத்தமா விட்டுட்டு போறேன்லம்மா. ஆட்டோ நம்ம வீட்டுல தானே இருக்கும், நீ எப்ப வேணாலும் ஓட்டிக்கலாம். இதுக்கெல்லாம் போய் அழுவாங்களா? இங்க பாரு, அழக்கூடாது, அழாத. டேய் என்னடா கார்பெட் கூட விரிக்காம இன்னும் அப்படியே கிடக்குது? எங்க போனவ? டேய் அரசு, ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்யறது கிடையாது. அண்ணா தம்பி இன்னும் 1 மணி நேரத்துல பொழுது சாஞ்சிருண்ணே, அதுக்குள்ள லைட் டெக்கரேஷன்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. பண்ணிடலாம் தம்பி. டேய் நில்லு நில்லு நில்லு. யார் நீ? உன்னை நான் இங்க வேலைக்கு கூப்பிடவே இல்லையே. ஆமா என்னது? மாப்பிள்ளை வீட்டில் சொல்லி அமைச்சிருக்காங்கண்ணே, பேனரை கரெக்டாக பொசிஷன் பார்த்து ஃபிக்ஸ் பண்ண சொல்லி, பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்த மாதிரி. பேனரா? ஆமாண்ணே. வீரா கழுத்துல தாலி கட்ட போறவன்னா அவன் ஏன் வீரா கூட சேர்ந்து பேனர்ல நிக்கணுமா? வைங்க வைங்க, பேனர்ல அவன் மூஞ்சியை கிழிச்சு விட்டுறான். எங்க வைக்க போறீங்க? இதோ மண்டபத்துக்கு வெளியில 50க்கு 50. ஆஹா, ஏன் 100க்கு 100 வைக்கலாமே? வைக்கலாண்ணே. வைக்கலாமா? இன்னும் எல்லாத்துக்கும் தலையாட்டுறான். என்னமோ பண்ணி தொலை, போ போ எடுத்துன்னு போ. சரிண்ணே. டேய் அண்ணா என்னது இது? இந்த வரேண்ணே, நான் வந்து விரிக்கவா? இந்த மடிப்பு இழுத்து விட்டு வரேண்ணே. அவனை சாயந்தரத்துக்குள்ள ரெடி ஆகாம இருக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு இருக்கு. உங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு வாழை மரம் கூட வெட்ட முடியாதா? அம்மா, நான் உன் மடியில படுத்துக்கிட்டுமா? ஏன்டி இப்படி கேக்குற? படுத்துக்க, வா. ஏமா, இனி நான் இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம வீட்டுக்கு வர முடியாதுல்ல? அவங்களோட பெர்மிஷன் கேட்கணும்ல? அப்படியே வந்தாலும் அவசர அவசரமா நான் கிளம்பி போகணும். அப்படிலாம் இல்ல வீரா. சும்மா சொல்றியா? நம்ம கண்மணி எடுத்துக்கோ. ராமச்சந்திரன் சார் தான் அவளை ராணி மாதிரி பாத்துக்கிறாரு. அவளே இப்படிதான் வந்ததும் கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி ஓடுறா. இவங்க யாரு எப்படி என்னன்னு தெரியலமா. நம்ம கிட்ட இவங்க ஒழுங்கா பேச கூட இல்ல. கல்யாணம் சட்டு சட்டுன்னு நடக்க போகுது. இவங்க இவங்க எப்படிமா இருக்க போறாங்க? அவங்க நல்ல குடும்பம் வீரா, உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. நீ நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்கடி. ஆறுதல் சொல்றதுக்காக ஏதாவது சொல்லாதம்மா. ஒருவேளை அவங்களே நீ போமான்னு அனுப்புனாலும் நீயே டைம் ஆயிடுச்சு வீரா, அவங்க எதுவும் தப்பா நினைச்சிட்டு போறாங்க, கிளம்பு கிளம்புன்னு சொல்லுவ இல்ல? அப்ப நான் உன்னை அடிக்கடி பார்க்கவே முடியாதாக்கா? நீ ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணுங்களுக்கு எப்பவுமே புகுந்த வீடுதான் நிரந்தரம். பிறந்த வீடு 2ஆம் பட்சம்தான். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வீரா. ஆமா ஆமா, பேசாம இந்த கல்யாணத்தை பண்ணாம நான் உன் கூடவே இருக்கேமா. நாளைக்கு ப்ளீஸ்மா. என்னடி இது? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு என்ன பேச்சு பேசுற? மண்டபத்துக்கு போனோம், போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, போங்க. டைம் ஆச்சு வீரா, போ. அக்கா வாக்கா, போ வா. போடி, போய் எடுத்து வை, கூட்டிட்டு போ. டேய் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க, சீக்கிரம் சேர்ல அரேஞ்ச் பண்ணு. நீ இரு, நான் சீக்கிரம் எடுத்துறேன். டேய் காலையில இருந்து டெக்கரேட் பண்றீங்க, இன்னும் முடிக்கலல்ல? இரு, நான் முடிச்சிடலாம். இருண்ணா அண்ணா சொல்லுப்பா. சீக்கிரமா லைட்லாம் கட்டி முடினே. சரிப்பா, அங்க பாருங்க, அந்த கார்னர்ல மட்டும் கனெக்ஷன் கொடுக்காம இருக்கு, சீக்கிரம் அதை கனெக்ட் பண்ணி விடுங்க. இதை முடிச்சுட்டு போயிடுறேன்ப்பா. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணு. சரிண்ணா.
நம்ம கல்யாணத்துக்கு நம்மளே எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கு. எல்லாம் தலையெழுத்து. தம்பி டேய், எல்லாத்தையும் சீக்கிரம் அங்க எடுத்து வை. பாருடா. சரிண்ணா. நல்லா இருக்குல்ல? ஆ? இந்த பூவெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்கல்ல? ஆமாண்டா. வாங்கடா. ஹாய்டா. இப்பதான் உங்களை நினைச்சேன். டேய் நினைச்ச உடனே வரதாண்டா பிரதர்ஸ். நினைச்சுனே வர்றதுக்கு பேர்லாம் பிரதர்ஸ் இல்ல பிரதர். நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ என்ன நினைச்ச? நான் என்ன வீராவை தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னது? டே கார்த்தி, கோயம்பேடு மார்க்கெட்ல பூ வாங்க சொன்னேன், என்னாச்சு? அதெல்லாம் வாங்கி உள்ள வச்சாச்சு. டேய், அண்ணாச்சி கடையில சொன்ன மொத்த சாமானையும் வாங்கி வச்சாச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு. டேய் முக்கியமான விஷயம், இதெல்லாம் கல்வெட்டு மாதிரி, ஓகேவா? நாளைக்கு வரலாற்றுல இடம் பிடிக்கும் இந்த கல்யாணம், ஓகேவா? அட்லீஸ்ட் ஹெல்ப்புக்கு இதையாவது பண்ணீங்களே, தேங்க்ஸ். ஐயோ சொல்ல மறந்துட்டேன். இந்தடா குடோன் சாவி, புடி புடிடா. அங்க சமையல்காரங்க ஏதாவது கேட்டாங்கன்னா கரெக்டா எடுத்து கொடுத்துரு. டேய் அப்பா உன்னதானே பொறுப்பா பாத்துக்க சொன்னாரு. டேய் மாப்பிள்ளைக்கு 1008 வேலை இருக்கும்டா, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்னது மாப்பிள்ளையா? இல்லடா, மாப்பிள்ளை தோழன், மாப்பிள்ளை தோழன், அத சொன்னேன். ஓ சரி அதெல்லாம் விடுங்க, 2 பேரும் சேர்ந்து பொறுப்பா பாத்துக்கணும். என்ன? டேய் மாறா, நான் மண்டபத்துக்கு முன்னாடி நின்னு வரவங்கள இன்வைட் பண்றேன். நீங்க இருந்து கவனிச்சுக்கோ. டேய் ரிசப்ஷன்ல நின்னு ரிசப்ஷனிஸ்டாவே ஆயிட்டல்ல. சரி ஓகே, டேய், அதே நீ ஒழுங்கா ஓவரா பண்ணு. பேசுறடா. ஏய் அப்பாடா அமைதியா இரு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டா போயிட்டு இருக்கா? மாற எல்லா வேலையும் பக்காவா பண்ணிட்டு இருக்கான்ப்பா. சூப்பரா பண்ணிட்டு இருக்கான். ஆமாப்பா சூப்பரா பண்ணிருக்கான். ம். இவனுங்க மொழியே சரியில்லையே. 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றானுங்க? அண்ணா மாறண்ணா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டாங்க. வாண்ணா சீக்கிரம். போங்கடா. வீட்டுக்காரன் வந்துட்டாங்க. மேடம் போய் பார்க்கலாம். வாத்த. வா. சரி வாங்க. நடக்காத கல்யாணத்துக்கு எவ்வளவு பில்டப் வரானுங்க பாரு. இவன் மட்டும் வீரா கழுத்தில் தாலி கட்டட்டும், அதுக்கப்புறம் நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். இவெல்லாம் ஒரு மாப்பிள்ளை, ஆளும் சைஸும் அப்படியே துரத்தி விடணும். இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே உரல்ல வச்சு இடிக்கலாமான்னு இருக்கு. உனக்கே அப்படி இருக்குன்னா எனக்குலாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? அதான் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா இரு. வணக்கம். வாங்க. வணக்கம். ஹாய் ப்ரோ. அப்பா எல்லாம் ரெடியா இருக்குப்பா. வாங்க வாங்க சம்பந்தி. என்னடா இது, உள்ள வர மாட்டானுங்க? உன் பக்கம் தான் திரும்புவாங்க பாரு. ஆரத்தியா? ஐயோ, இவங்களுக்கெல்லாம் வேற நான் ஆரத்தி எடுக்கணுமா? ஓ வள்ளி, நான் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. சொல்லல. கேட்டியா? உங்க அப்பாவுக்கு நான் தங்கச்சி அப்போ வந்ததே ஆரத்தி இருக்குதான். வரேன். சீக்கிரம் வா. அப்புறம் மாப்பிள்ள சார், நேற்று ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கும். ஹைட்டா இருந்தா பயம் இருக்காதானே? திரும்ப வர மாட்டீங்க, நானே பாத்துக்கலாம்னு நினைச்சேன். என்ன? மாப்பிள்ளை தோழன் சார், மாப்பிள்ளை தோழன். ஆரத்தி ரெடியா? வாங்க. வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. அத்தை. அத்தை நல்லா சுத்து, மாப்பிள்ளைக்கு செம்ம திஷ்டி. ஆமா இல்லையா பின்ன, சுத்திடுவோம். எல்லா திருஷ்டியும் போகட்டும். வச்சுக்கோங்க மரா. இந்த அவருக்கு சில்லறை இருக்காது. இந்தா, இந்தா அத்தை, வச்சுக்க. என்னடா? அட வச்சுக்கத, ஜாலியா செலவு பண்ணு. ஜாலியா இரு. போங்க போங்க, உள்ள போங்க. போங்க மாப்பிள்ள சார், வாசல் கதை வெடிக்க போகுது, குனிஞ்சு போங்க. போங்க போங்க எல்லாம் போங்க. அதே கிஃப்ட் அதே சீலை, கல்யாணம் மட்டும் வேற. போங்க. டேய் அப்படியே போயிடுங்க. போயிட்டாங்களா? எப்படி? இதெல்லாம் பிரமாதமா தான்டா இருக்கு. ஆனா மாப்பிள்ளை பக்கத்துல நின்னு என்ன பிரயோஜனம்? பொண்ணு பக்கத்துல எல்லாம் நிக்கணும். நடக்கும், நம்ம நினைச்சது தான் நடக்கும். நடக்கும்ல? டோன்ட் வரி, நான் இருக்கேன். சரி வா. என்ன சம்பந்தி, பாக்கி பணத்தை ரெடியா வச்சிருக்கீங்களா? ரெடி ஆயிடுச்சு சம்பந்தி.
இதோ வந்துரும். எங்க சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் நீங்க குடுக்கற சீர் சனத்தைய பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிட்டோம். எதுவும் தப்பாயிடக்கூடாது, அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடும். ஏற்கனவே சொந்தத்துல பொண்ணு இருக்கும்போது அந்நியத்துல ஏன்னு பல பேர் பிரச்சனை பண்றாங்க. அவங்களுக்கு இது ஒரு தோதாயிடக்கூடாது பாருங்க. இல்ல அப்படிலாம் நடக்க விட்டுற மாட்டேன். பாத்துங்க சம்மந்தி, நீங்க வாங்க சொல்லலாம். சரி. நான் மரணா அதெல்லாம் சரியா இருக்கா? மரணா பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டாங்கண்ணா. வந்துட்டாங்களாடா? அத்தை, வந்துட்டாங்க. ஆரத்தி சரியா, சரியா, வீட்ல போடா. வந்துட்டாங்க. சரி ஆரத்தி தட்டு எங்க? வாங்க வீரா பா. வீட்ல வந்துட்டாங்க. தானே வச்சிருந்தேன், எங்க இல்லை. போச்சு? என்ன தேடிட்டு இருக்க நீ? அண்ணா, ஆரத்தி தட்டு காணோம், நான் யார் எடுத்தாங்கன்னு தெரியல. இங்கே தானே இருந்தது. வா, யார் முதல்ல போய் எடுத்துப்பா? பாரு. டேய் வாடா. யாரு? தெரியலையே. ஹாய். ஹே, நீ எப்படி வந்த? நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவேன். தலைவர் டயலாகா? ஆமா, அதான மாசு. நீ மாறவே இல்லடி. நீயும் தான் மாறவே இல்ல. ஃப்ரெண்டு போல. ஹலோ, ஆர்த்தி சுத்துனா தட்டுல காசு போடணும்டி. இது வீண் செலவில்ல. பர்ஸ் ஏய், பர்ஸ் வச்சிருக்க? ஆமா, பர்ஸ் இருக்கா? இல்லையேடி. கண்மணி, சில்லறை இருக்கா? பர்ஸ் எதுவும் எடுத்துட்டு வரலடி. நான் எதுக்கு இருக்கேன், நான் போடுறேன். இந்தாங்க இந்தாங்க, நீங்களும் ஜாலியா செலவு பண்ணுங்க. தேங்க்யூ. இல்ல, நம்ம கல்யாணத்துக்கு நான் தானே இதெல்லாம் செய்யணும். நம்ம வீட்டு கல்யாணமா? இல்ல இல்ல, கல்யாணத்துல எல்லாம் இவன் தான் பொறுப்பா எடுத்து நடத்துறான், அததான் சொல்றான். ஆமா, அதுதான். ஓ, வீரா, ஏமா அங்கே நிக்கிற? உள்ள வா. ஆ, ஆ. உங்க பையன் உள்ள வர விட்டாதானே இவன் மட்டும் ஏதாவது குளறுபடி பண்ணட்டும். அப்பதான் இந்த கண்மணி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். வாங்க, உள்ள வாங்க. வாக்கா. ஆ, சார், அப்ப வாங்கம்மா. என்ன? வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருமா. நோய் நொடி இல்லாம நல்லா வாழணும். எந்திரிமா. வலியம்மா, வா. நீங்களும் எனக்கு இல்லம்மா, அதெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயோ, நல்லா இருமா, நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. அழகா இருக்க. போ உள்ள. வா போலாம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. போங்க போங்க போங்க. என்ன அத்தை, ஆசீர்வாதம் எல்லாம் பலமா இருக்குது. ஆமாடா, அவ என் பொண்ணு மாதிரி இல்ல. ஓ, அப்பா அப்படிதான் ஓஹோ. இருக்கும். இங்க ஓகே. என்ன நிக்கிற? வா போலாம். ஏய், சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே. உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது. தேங்க்யூ. நல்ல ஆசீர்வாதம். யார் நீங்க? யாரா? என் பையன் கல்யாணத்தை நிறுத்திட்டு யாரு நான் கேக்குறேன். ஓ, அந்த கோஷ்டியா? இப்ப நீங்க கம்மி எண்ணிட்டு இருக்கணுமே, எப்படி தப்பிச்சீங்க? ஜாமீன்ல வந்திருக்கோம். அப்ப மறுபடியும் உங்க பையனுக்கு பொண்ணு தேடுவீங்களே.
அதே தப்ப திரும்ப செஞ்சா அங்கேயோ நான் வருவேன். ம் பாய். ஏய் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லடி, ஒரு சீரியல் வில்லி பையனுக்கு வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண பார்த்துச்சு. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி கம்பி என்ன வச்சுட்டேன். அதான் கால் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுது. பொண்ணுங்க என்ன ஆடா மாடா வேலை பேசி விக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது வீரா. கரெக்டா சொன்ன. எனக்கு கல்யாணமே நடக்காதான், சாபம் உடுது. இந்த மாதிரி பணம் கொடுத்துதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு நான் லைஃப் முழுக்க ஸ்பென்ஸ்டராகவே இருந்துப்பேன். இவங்க சொல்ற சாபம்லாம் நமக்கு பலிக்கவே பலிக்காது. ஃப்ரீயா விடு. எங்க எப்படி? ரொம்ப நல்ல குடும்பமா. எங்க நிலைமை தெரிஞ்சு அவங்க எதுவுமே கேட்கல. இந்த காலத்துல இப்படி ஒரு சம்பந்தமா? டவுட்டா இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா, நல்ல குடும்பம் தான். சப்போர்ட் ஓவரா இருக்கு. நல்ல குடும்பம் தாண்டி. எல்லாரையும் நீ சந்தேகத்தோட பார்க்காத. சந்தேகம் நல்லது வீரா. அதுவும் கல்யாணத்துல சந்தேகம் ரொம்ப ரொம்ப நல்லது. லைஃபே ஒப்படைக்க போறோம்ல, ரொம்ப உஷாரா இருக்கணும். அவசர அவசரமா ரெடி பண்ண கல்யாணம்ல, இத பார்க்கலாம். ஐயோ, வீரா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாலே பிரச்சனையாகி கல்யாணம் நின்றோம். இதுல அவளை விட பெரிய வில்லங்க ஒன்று கூட சேர்ந்துருக்கு. விஷயம் வெளியே தெரிஞ்சா அவ்வளோதான். மெயின்டைன் பண்ணணும்.